பதவி தன்னை உயர்த்துகிறது என்கின்ற மனிதர்கள் பதவியை விட்டு இறங்குகின்ற போது தாழ்ந்து போவார்கள். ஆனால் பதவியால் தான் இல்லை, தன்னால் தான் பதவி என்று நினைக்கின்ற மனிதர்களுக்கு பதவியில் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். ஆனால் ஒன்றே ஒன்று, ரொம்ப எளிமையாக அவர்கள் தனியாக நீங்கள் உரையாடினால் ரொம்ப வியப்பீர்கள். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் உங்களிடம் பேசுகிற போது எதையும் மனம் திறந்து பேசுவார். மூடி மறைத்து பேசுகின்ற பழக்கம் அவருக்கு கிடையாது. அது விவசாயிகளுக்கே கிடையாது. அவ்வளவு ஒரு தகுதியான மனிதர். அம்மாவிடம் சேவல் காலத்திலிருந்து இன்றைக்கு வரையும் அதிமுகவோடு ஒன்றி இருப்பவர். பல பேர் அவரோடு உராய்ந்து விட்டு வெளியே போய்விட்டார்கள். அவர்கள் வெளியே போனதற்கு பிறகுதான் நமக்கு அவர்களை தெரிந்தது. ஆனால் உள்ளே இருக்கும்போதே இவருக்கு தெரிந்திருந்தது. வெளியே நேர்மாறான இடத்திற்கு போன பிறகு எப்படி இந்த ஆள் இவ்வளவு காலம் இங்கே இருக்க முடிந்தது என்று நாம் வியந்திருக்கின்றோம். ஆனால் இவர்களெல்லாம் ஒரு நாள் போவார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது. அதனால் எதற்கு அங்கே போக வேண்டியவர்களை இங்கே வைத்து கொண்டு மல்லு கட்ட வேண்டும் என்று வரிசையாக போய்விட்டார்கள். இன்னும் சில பேர் கூட ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என்பதை விட எடப்பாடிக்கு ஒரு 2000 ஓட்டை குறைக்கலாமா என்பதிலே தான் ஆர்வமாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகின்றேன், அது எடப்பாடியினுடைய தோல்வியும் வெற்றியும் அல்ல, தமிழ்நாட்டினுடைய தோல்வியும் வெற்றியும்.